Hi friends, நாம இன்னைக்கு டெய்லரிங்ல டேப் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். டேப்ல வந்து ரெண்டு மாடல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா width அதிகமா இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கும். ரெண்டும் தான். இதுல எப்படி வந்து அளவு கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறது பார்க்கலாம். ஒரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ச்சஸ் அளவு வந்து ஃபுல்லாவே கொடுத்திருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து இன்ச்சஸும் மீட்டரா கன்வர்ட் பண்றதுக்கு சென்டிமீட்டர் அளவும் கரெக்ட்டா கொடுத்திருப்பாங்க. 100 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு 1 மீட்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து 150 வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? 1.5 மீட்டர் நம்ம வந்து இதுல வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு டேப்ல 1.5 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இதே வந்து சின்ன டேப்ல வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படினா ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சஸ் அளவு வந்து கொடுத்திருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் அளவுல நம்ம வந்து மீட்டரா கன்வர்ட் பண்றதுக்கு அளவு கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல வந்து பின்பக்கம் வந்து இன்ச்சஸ் வந்து வராது. அதுவே இந்த பெரிய டேப்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் கொடுத்திருப்பாங்களா அது அந்த சைடுலயே நமக்கு வந்து இன்ச்சஸும் கொடுத்திருப்பாங்க. நம்ம மீட்டரா கன்வர்ட் பண்ணும்போதே அது எத்தனை இன்ச்சஸ் அப்படிங்கறதை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் டிஃபரண்ட். சரிங்களா? Thank you.